இப்போ வந்து ஹைப்பர் லாக்டேஷன் நான் எதை சொல்கிறேன்னா, இப்போ பம்ப் பண்ணி எடுக்கிறாங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் கூட இருக்காது, 100 mlக்கு மேலே போயிடும். ஸோ அது வந்து ஹைப்பர் லாக்டேஷன். நிறைய டைம் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த மதர்ஸ் நினச்சிக்கிறது ஒரு எங்கேயாவது பிளாகில் எதுலையாவது ரீட் பண்ணியிருப்பாங்க, எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டா எல்லா மில்க்கும் வெளியே வந்துடும். ஸோ அப்புறம் கம்மியாயிடும். எடுக்க எடுக்க வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ டிமாண்ட் நீங்கள் தான் செட் பண்ணிட்டே இருக்கீங்க நிறைய வரணும்னு. நீங்கள் சொன்னீங்க பேபிஸ் வந்து லேட்ச் பண்ணாதான் இன்னும் செக்ரேஷன் அதிகமாக. ஆமாம். ஸோ இப்போ பேபி பண்ணல அப்படின்னா நம்ம இப்போ பம்ப் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி ஜாஸ்தி பம்ப் பண்ண ஆரம்பிக்கும் போது ஜாஸ்தி தான் ப்ரொடெக்ஷன் ஆகும், எம்டி பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணும், பிளாக் ஃபீடிங் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரே பிரெஸ்ட்டில் 3-4 டைம்ஸ் ஃபீட் பண்ணுறது. ஒரே பிரெஸ்ட்டில், அதாவது இப்போ மார்னிங் வந்து ரைட் பிரெஸ்ட்டில் ஃபீட் பண்ணுறாங்கன்னா சேம் பிரெஸ்ட்டில் நெக்ஸ்ட்டு 3 டைம்ஸ் ஃபீட் பண்ணுறேன். அப்போ இந்த பிரெஸ்ட்டில் வந்து ஃபுல்லாகி எனக்கு பெயின் ஆகிடுமா? பெயின் ஆகிற வரைக்கும் போகக்கூடாது. ஒரு டிஸ்கம்ஃபர்ட் வரும், ஃபில் ஆகிற மாதிரி, வலிக்கிற மாதிரி லைட்டாக ஒரு டிஸ்கம்ஃபர்ட் வரும்போது அங்கே வந்து ரிலீஃப்க்கு மட்டும் எக்ஸ்ப்ரெஸ்